ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். அது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் இது கூடனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இங்கே வேக வச்ச முட்டையை நம்ம மிளகாய் பொடி இதில் போட்டு பரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த மசாலா வந்து முட்டையில் வந்து கோட்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா மசாலா கருகாமல் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா சேர்த்து எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம கிரேவி செஞ்சதுக்கப்புறமா வேக வச்ச முட்டையை வந்து அப்படியே டைரெக்டாகவும் அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையில் வந்து கீரல் போட்டுட்டு மசாலா வந்து சேர்த்தாச்சு. இப்போ மசாலா வந்து நல்லா உங்களுக்கு வெளியே நல்லா கோட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஒரு கிரேவி பேஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். அதோட கலர் வந்து கொஞ்சம் மாறுற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும்போது நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காண்டி நம்ம சீக்கிரமாக இங்கே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 12 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் இது கூட நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது நமக்கு அதோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்க்குறேன். நறுக்கிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்ட் அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து பிரியாணி இலை, ஸ்டார் அன்னாசி, ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கனால பொங்கி வருது. இப்போது ஒரு 3 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் அதுக்கு அடுத்ததாக தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. அந்த சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்கே கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம அந்த பச்சை வாசனை போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டு செஞ்சு போடும்போது உங்களுக்கு அந்த கிரேவியோட பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வந்து கலந்து விட்ருங்க. ஸோ நமக்கு அந்த கிரேவியிலேருந்தும் நமக்கு வந்து எண்ணெய் பிரியணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து ஆகும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தயிரை எடுத்து அதை நல்லா வந்து இப்படி பீட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ வந்து நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மசாலா அரைக்கும்போது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரை போட்டிங்கன்னா நமக்கு பீட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. நம்ம தயிர் சேர்க்குறனால நமக்கு அந்த காரம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது ஏற்கனவே நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி தான் வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு கொதிச்சு வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துருக்கிற முட்டையை வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்க்குறது ஆப்ஷன். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவே வேக வச்ச முட்டையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது வந்து ரைஸு, பூரி, சப்பாத்தி எது கூடனாலும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ரெசிபி வந்து உங்களுக்கும் பிடிக்கும்.
பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நம்ம ஃபைனலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்குன கொத்தமல்லிய வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட சூப்பரான எக் கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்க நம்ம சேனல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.